ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து எப்படி வந்து செக் பண்றது, உங்க மாவட்டத்துல வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து எப்படி வந்து செக் அவுட் பண்றது, நோட்டிபிகேஷன் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்துல அங்கன்வாடி மையங்கள்ல இருந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க, அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தின அப்டேட் வந்து உங்களால தெரிந்து கொள்ள முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து அங்கன்வாடி வேலைக்கான காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ நேத்துல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் மந்த் 7ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 23ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்துல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல எந்த மாவட்டத்துல எவ்வளவு வேக்கன்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல எவ்வளவு வேக்கன்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிருக்கோம். ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பாருங்க, சென்னை மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி சேலம் மாவட்டத்துக்கு நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த நோட்டிபிகேஷன் எப்படி ப்ரோ நாங்க பாக்குறது, எங்க மாவட்டத்துக்கு வந்து ஒர்க்கருக்கு வந்து எவ்வளவு வேக்கன்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, மினி ஒர்க்கருக்கு வந்து எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஹெல்ப்பருக்கு வந்து எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நாங்க எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதே டவுட் தான் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய ஒரே வெப்சைட்ல எல்லா லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் போர்ட்டல். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க எந்த மாவட்டமா அந்த மாவட்டத்தை வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா திண்டுக்கலுக்கு நேர இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துடைய அபிஷியல் என்ஐசி போர்ட்டலுக்குள்ள உள்ள வந்து போவீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, உங்க மாவட்டத்தை பத்தின கம்ப்ளீட் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க மாவட்டத்துடைய கலெக்டர் யாரு, அதே மாதிரி கலெக்டர் என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, கலெக்டர் எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல மேல டாப்ல வந்து பாருங்க நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்துக்கும் சேம் நோட்டிபிகேஷன் தான் வந்து கொடுப்பாங்க. அதாவது எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். நோட்டீஸ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜாப் வந்து போயிட்டு இருக்கு உங்க மாவட்டத்துல, கலெக்டரேட் சார்பில் வந்து என்னென்ன வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உங்களால இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் என்பவர்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து 7/4/2025 இருந்து எண்டு டேட் வந்து 23/4/2025 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நோட்டிபிகேஷனை நீங்க படிச்சு பார்க்கணும், வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல் அப்படிங்கிற டேபுக்குல வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கலாம். அதுக்கு கீழேயே வந்து ஒர்க்கருக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம், ஹெல்ப்பருக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி மினி ஒர்க்கருக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாவட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து ஜஸ்ட் நோட்டிபிகேஷன் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்கும் வந்து சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா டிஃப்ரெண்ட் எல்லாம் ஆகாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தனியா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ற லிங்க் இந்த வீடியோக்கு கீழே 2வது லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க அந்த 3 ஃபார்முமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற முடியும். சரிங்களா? இப்போ நம்ம நோட்டிபிகேஷனை, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைத்த குழந்தை வளர்ச்சி திட்டம் பத்திரிகை செய்தி. ஒருங்கிணைத்த குழந்தை வளர்ச்சி பணிகள் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள 154 அங்கன்வாடி பணியாளர்கள், அதாவது அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 154 வேக்கண்டும், குறு அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து 3 வேக்கண்டும் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் சொல்லிட்டு 78 வேக்கண்டும் சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வேகன்சிஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல மட்டும் 235 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்க மாவட்டத்துல வந்து எவ்வளவு வேக்கண்ட் வந்து இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்க வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி மையங்களை மட்டும்தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ தெளிவான அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு, குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து ஜஸ்ட் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனால பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் பண்ண முடியாது. அதர் ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதையுமே நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். இப்போ எந்தெந்த இடத்துல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல இவ்வளவு வேக்கண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு ப்ரோ, அது எப்படி ப்ரோ நாங்க செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பிடிஎஃப்பும் ஒன்ஸ் வந்து தனியா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 15 வட்டாரங்கள்ல வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல மட்டும் வேகன்சிஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கெங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வட்டாரம் அப்படிங்கிற இடத்துல தாலுகா, அதாவது ஆத்தூர், வத்தலகுண்டு, திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் நார்த்து, அதே மாதிரி நமக்கு கொடைக்கானல், நத்தம், நிலக்கோட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேகன்சிஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேர்பையில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒட்டஞ்சத்திரம் இருக்கீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் வட்டாரத்துக்குள்ள உங்களுடைய வீடு எல்லைகள் வந்து இருக்கணும். அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களுடைய வீடு இருக்கிறது வந்து ஒட்டச்சத்திரம், ஆனா நீங்க வந்து நத்தத்துக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. உங்களோட அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படலாம். அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஒட்டஞ்சத்திரம்னா ஒட்டஞ்சத்திரம் சரௌண்டிங்ல உங்களுடைய லொகேஷன் வந்து இருக்கணும். அதுக்கு உண்டான முகவரி சான்று அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். சரிங்களா? அப்போ ஒரே நபர் வந்து 2 போஸ்டிங் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தனித்தனியா நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். செப்பரேட்டா அப்ளிகேஷன் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் நீங்க அப்ளை பண்ணணும், உங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் அப்ளை பண்றதா இருந்தாலும் நீங்க 2 அப்ளிகேஷன் போடணும். இல்ல நான் வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கும் அப்ளை பண்றேன் அப்படினால நீங்க 3 அப்ளிகேஷன், தனித்தனி அப்ளிகேஷன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேனுவலா ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒட்டஞ்சத்திரம்னா ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கக்கூடிய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கணும்னா போஸ்ட் மூலியமா அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்டேட். சோ எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு டாப்ல ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துறேன். சோ இந்த வீடியோ நீங்க இப்ப 2 வீடியோவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்க லேட்டஸ்டா போட்ட விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வது முதல் தபால் அனுப்புவது வரைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து அப்டேட். சோ இப்ப போட்ட வீடியோ வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து அங்கன்வாடி வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.